மட்டும் கொடுங்களேன். இதான ப்ரோ த்ரிஷா மேம் பிடிச்ச கை. இதை டச் பண்ணீங்கன்னா அது ட்ரூத்தா டேரா அப்படிங்கிறது வந்துடும். நான் பிறந்து வளர்ந்தது புளியாந்தோப்புல. நான் படிச்சு முடிச்ச ஒரு உள்ளூர் இருக்காய். நான் எதுக்கு படிச்ச எனக்கே தெரியல. யார் மட்டும் வரக்கூடாது, ட்ரூத் வந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ட்ரூத் ரெட் நூலை விட்டு போயிடலாம், வேற எங்கேயாச்சும் வேலை பார்க்கலாம். ஆப்வியஸ்லி யாத்ரா சார் லெஜெண்ட் தெரியும். அந்த இடத்துல பாஸ் விட்டனா தியேட்டர்ல சொல்லிடுவாங்கன்னு சொல்லி அதனால நீங்க வைக்கலனாலும் பரவாயில்ல, அது வந்துருவாங்க. டேய் ரெடியா மாமே? நீங்க வின்னு, உங்ககிட்ட தான் கம்மி கார்டு இருக்கு. அப்ப நீங்க தான் தோத்துறீங்க. அப்பனா டாஸ்க் தரணும். அந்த ஹேட்ரட் கமெண்ட்க்கு அவன் அதை எப்படி எடுத்துக்கிறாரு தெரியல. நான் ஒரு ஆடியன்ஸ் பார்க்கும்போது என் ஹார்ட்டுள்ள வெடிக்கிற ஒரு பீட்டுக்கும் காரணம் who's that என்ன அட்டனியா அழுற கோட்டைக்கு ராணியா மாறணும். who's that நம்ம ஜாலியா சுத்தின குதிரை மேல ஏறி போகணும். who's that நான் ராமனா நீ சீதையா மாறணும். ஓப்பன் ஸ்பேஸ்ல உட்காந்துருக்கோம். ஒரு கத்தி வாங்க கூட காசு இல்ல. காசு இல்ல கையில. We love homestay. A touch of love in every stay. Kids and family கூட time spend பண்ண, friends கூட weekend spend பண்ண ஒரு perfect-ஆன homestay. For booking, www.welovehomestay.com. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Super Sunday vandachi. Super Sunday Giriyasin Super Sunday sale. எல்லாருக்கும் வணக்கம், நான் கௌதம். வெல்கம் டு தி ஷோ டெரசட்டி. இன்னைக்கு டெரசட்டியோட ஃபர்ஸ்ட் எபிசோட். இவங்களை வச்சு ஆரம்பிச்சா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாள் நண்பர்கள் ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லலையா. பால்டப்பா ப்ரோ, வணக்கம் ப்ரோ. வணக்கம் அப்புறம் ப்ரோ. ஸோ ஹாப்பி, என்னோட ஃபர்ஸ்ட் ஷோ. அதுல வந்து நீங்க கெஸ்டா கலந்துக்கிறீங்க. அதான் இப்பதான் பேர் வச்சீங்க. 3 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணோம். இப்பதான் பேரே வச்சீங்க. ஸோ ஹாப்பி ப்ரோ வந்ததுல. எப்படி போயிட்டு இருக்கு ரெண்டு பேருக்கு லைஃப்? ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் போட்டு இருந்து. சூப்பரா போயிட்டு இருக்கு. போன வாரம் தான் இங்க இருந்தோம். ஆமா, கடையசாத்துக்கு மீட் பண்ணோம். அப்படியா? ஆமா சூப்பர். லாஸ்டா நம்ம மீட் பண்ணது காத்து மேல அந்த சாங்குக்காக ப்ரமோஷன் இது இன்டர்வியூவா என்னவோ. ஆமா, ஒரு மாதிரி பண்ணோம். டீ கடையில பண்ணோம், ரெஸ்டோ பார்ல பண்ணோம். சூப்பர் ஹாப்பி. உங்களுக்கு செமையா இருந்துச்சு ப்ரோ. சிலோ வைபன் அது நிறைய பேருக்கு அது வாயில நுழைய மாட்டேங்குது. சிலோ எல்லாம் சைலோ தான் சொல்றாங்க. சிலோ வைபன். நன்றி ப்ரோ. அந்த கை மட்டும் கொடுங்களேன். இதான ப்ரோ த்ரிஷா மேம் பிடிச்ச கை. அவ எடுத்துடலாம். ஷாக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா ஏஐ நினைச்சாங்க. எல்லாமே ஓகே, ஏஐல வந்திருக்காங்க. என் வீட்லயே தான் நினைச்சாங்க. அப்படியா? ஏஐ தான் நினைச்சாங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த வீடியோ விட்டதுக்கு அப்புறம் தான் ஓகே ஒரிஜினலாவே எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. அதை பத்தி ஷேர் பண்ணலாமா த்ரிஷா மேம்? ஸோ இந்த கான்செப்ட் படி, ஸ்லோ வைபன் கான்செப்ட் படி ஒரு சாக்லேட் எடுக்கிறான். சாக்லேட் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஒரு ட்ரிப்பில் என்னென்னலாம் நடக்குதுன்னு, ஹேண்ட்ஸ் அவனுக்கு வருது, மிஷின் ஹேண்ட்ஸ் வருது, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வீட்டில் இருக்கிற திங்ஸ் மாறுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ஒரு கான்செப்ட் யோசித்தோம். அவன் அந்த கதைப்படி அவங்க ஒருத்தவங்களோட ஃபேன். ரியல்லையும் த்ரிஷா மேம் பிடிக்கும். ஸோ கதைப்படி அதில் ஒரு ஃபேன். ஸோ நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம், யாராச்சும் ஒருத்தவங்க வேணும், நல்லா ஒரு பயங்கரமான ஆக்ட்ரஸ், நல்லா எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இவங்களை வச்சாங்கன்னா ஃபேன் பாய் மூமெண்ட் அந்த க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ நிறைய பேர் யோசிச்சுட்டே இருந்தோம். சேம் மொட்டை மாடி ஆட்டியில் இருக்கும்போது பாய்ஸ் வந்து என்கிட்ட த்ரிஷா மேமோட நம்பர் இருக்குது, வேணா கேட்டு பாரு அப்படின்னா. ஓகே சரி அனுப்புடான்னு சொல்லி அப்புறம் அப்படின்னு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஷி ஆல்சோ ஸோ இன்ட்ரெஸ்டட். நான் அவங்கள அப்புறம் அவங்களோட ஒர்க்லாம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு கரெக்டான ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஆமாம், த்ரிஷா ஃபர்ஸ்ட் சாங் என்னோடது, த்ரிஷாவோட பேரு. ஸோ கரெக்டாக இந்த இதில் நாங்கள் சும்மா
அவங்க மெசேஜ் பண்ணுவாங்களா இல்லையான்னா தெரியல. சரி பண்ணலாம். 2 வாட்டி நான் மீட் பண்ணியிருக்கேன் அவங்கள. லைக் பேசுனது இல்லை. ஒன்று வந்து தக் லைஃப் ஆடியோ லான்ச்ல, அதுக்கப்புறம் ஜிவிஎம் சார் ஒரு ஷோ நடத்தினார். ஓகே, நீங்களும் சதீஷ் மாஸ்டர் டான்ஸ் உரிச்சிருப்பீங்க. அப்பயும் வந்திருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல பேச முடியல, அப்போதான் பார்த்துக்கினது. சரி அப்புறம் மெசேஜ் பண்ண அப்படி வந்தாங்க. பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு எனக்கு ஒரு நல்ல மெமரிஸ் ஒன்று, ஒரு நல்ல சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது ப்ரோ. அந்த வீடியோக்கு கரெக்டாக இருந்தது. பட் அவங்க ஒத்துக்கிட்டதே, ஏன்னா ஒரு பயங்கர ஒரு லெஜெண்ட் ஆக்ட்ரஸ், நம்ம இண்டி சாங்ஸ்க்கு ஒத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு வேற. ஆமா, நான் இப்படி தான் ப்ரோ யோசிச்சேன். ஆக்சுவலா யோசிச்சு பாருங்க, இண்டி மியூசிக்ல இப்போ பண்றாங்க, பட் இவங்க ரொம்ப லீட் ஆக்ட்ரஸ், அவங்க ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க, சீனியர் ஆக்ட்ரஸ். அவங்க இது பண்ணணும்னு அவசியமும் இல்லை. பட் இது பண்றதுனால இது ஒரு நல்ல ஒரு மோட்டிவ் தானே. பாருங்க, பாக்குற எல்லாருக்குமே ஒரு அடுத்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோ இல்லை வேற யார் வேணா இருக்கலாம், இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இல்லை. ஓகே, ஸோ சப்போர்ட் பண்ணுறாங்க. இது ஒரு மியூசிக்காகவும் சப்போர்ட் ஆகுது, எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயமா சப்போர்ட் ஆகுதுல்ல. ஸோ அந்த ஒரு மேட்ருக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. அவங்க பண்ணுறாங்கன்ன உடனே வீடியோவில் இருக்காங்கங்கிற தாண்டி இது ரிலீஸ் ஆகும்போது எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி ஒன்று கொடுக்கும். ஓகே, அப்போது ஓகே மியூசிக் வீடியோவில் யார் மியூசிக் வீடியோ பண்ணாலும் இது பண்ணலாம், கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படி இருந்து. கிரேட் ப்ரோ. அதுவும் என்னன்னா அவங்க டியூரேஷனா ரொம்ப கம்மி தான், ஃபியூ செகண்ட்ஸ் தான். இல்ல ஆமா, பிளானும் அப்படிதான் பண்ணது. ஓகே ஓகே, அதுக்கு ஒத்துக்கிட்டதுதான் பெரிய லெவல். அதுக்கு ஒத்துக்கிட்டதோட பாட்டு ப்ரோ, இந்த பாட்டுக்கு ஒத்துக்கினதுங்கிறது நான் யோசிச்சேன். இந்த பாட்டு அனுப்பும் போது யோசிச்சேன், ஆடியோ லான்ச் போல இதெல்லாம் ஃபுல்லா பிரச்சனையாவே இருக்கு. இதுல சும்மா அமுச்சு பார்க்கலாம் அப்படின்னோடனே அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது சாங். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் சரி, அவங்க டீமும் சரி, நல்லா ஒரு புஷ் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. அதனால பண்ணலாம் அப்படின்ட்டா. ஏன்னா அவங்க டீம்ல இருக்கிறவங்களும் எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். ஸோ பேசியிருக்கேன், அவங்களும் என்னோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்காங்க. அவங்களும் நிறைய விஷயம் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அவங்களோட வீடியோ பார்த்துருக்காங்க, அவங்களோட சாங்லாம் செம்மையாக இருக்குது, பண்ணலாம் சொல்லி எக்ஸைட் ஆகி பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா சூப்பராக இருந்தது. அப்படி தான் நடந்தது. சூப்பர். ஹூஸ் நெக்ஸ்ட்? கரெக்ட். ஹூஸ் நெக்ஸ்ட் இருக்கா? யாரு யாருன்னு சொல்ல வேணாம், அது சர்ப்ரைஸ் உடஞ்சிரும். ஓகே, நல்ல ஆன்சர். ஆனா இந்த வாட்டி ஆக்ட் இல்ல, ஓகே ஸ்பாட். சோ ஒரு கொலாபரேஷன் ஒன்னு பண்ணிருக்காங்க ஒரு ஆர்டிஸ்டோட. ஓகே, பெரிய ஆர்டிஸ்ட். பெரிய ஆர்டிஸ்ட். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாது. தமிழ்நாடு லெவல் தானா இல்ல ஒரு இந்தியா லெவல்? தமிழ் தான். இல்ல இந்தியாவும் இருக்கு. இல்ல ப்ரோ, இப்ப நம்ம யார் என்ன பண்ணாலும் இப்ப இந்தியாவா தான் போகுது. எந்த விஷயமா இருந்தாலும் அது நம்ம எப்படி தமிழ்நாடா இந்தியாவா பிரிக்கிறது தெரியல. ஆனா அவங்க பால் டப்பா பண்ணா அது இந்தியாவா போகும். கண்டிப்பா ப்ரோ. நான் என்ன பண்ண, ஆரம்பத்திலே சேஸ் அடிச்சிடலாம் 3 பேர் பாலை வச்சு, ஒரு கிரியேட்டிவா இருக்கணும்னு பால் டப்பாலாம் வாங்கிட்டு வந்தேன் ப்ரோ. இது ரெண்டும் உங்களுக்கு, இது மட்டும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலே பாலா? உண்மையிலே பால், ரா மில்க். குடிக்க மாட்டீங்களா? யூஸ்வலா டெய்லியுமே குடிப்பீங்களா சீரியஸாவே ரா மில்கா? நைட்டு மட்டும் ப்ரோ. ஓகே, டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே வராதா ப்ரோ? எனக்கு இது வரைக்கும் ஆனது இல்ல. ஓகே, மேபி சின்ன வயசுல இருந்து மேபி பழகுனதுனால. நோ ரிஸ்க் எடுக்காதீங்க. நோ ஃபைன் ப்ரோ. சூப்பரா இருக்கும் ப்ரோ ரா மில்க். அதுவும் கரெக்டான ஒரு கோல்ட்னஸோட குடிச்சீங்கன்னா. பால் பவுடர்ல ஒரு ஸ்மெல், அந்த ஸ்மெல் வருது. ஏன்னா அதான் பால் பவுடர். கரெக்டா, அது பால் பவுடர்ல. அப்படியே வாங்க ட்ரூத் ஆர் டேர். ஓ, ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ணலாம்? என்ன பண்ணனும்? நீங்க தான் லாக் பண்ணீங்க, நீங்க போடுங்க. உங்களுக்கு இருக்கு பாருங்க ட்ரூத் ஆர் டேர். இப்போ நான் இத டச் பண்ணீங்கன்னா அது ட்ரூத் ஆர் டேர் அப்படிங்கிறது வந்துரும். வாரே வா, டேர். நம்ம தான் கொடுக்கணும் டேர். பால் ப்ரோக்கு நம்ம தான் டேர் கொடுக்கணும். டேருக்கு வா 3 பேருமே இருக்கோம். ஓகே, ஐயோ சோ நீங்க என்ன குடிக்கிறீங்களோ அது அப்படியே திருப்பி வரும். சோ அதுக்கு ஏதாவது எவ்வளவு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா குடிக்கிறீங்களோ உங்களுக்கு பிடிச்ச ஜூஸ் பேர் சொல்லுங்க. அப்படி கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் இன்னும் சூப்பரா கேட்பேன் क्वेश्चन. நிறைய யோசிக்கணுமே நான். இப்போ உங்க கான்டாக்ட்ல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி சீதையோட பாட்டை மட்டும் பாடிட்டு ஃபோன் வச்சிருங்க. ஹலோ எதுவுமே சொல்ல வேண்டாம். எடுத்துட்டு கால், அவங்க ஹலோ சொன்னதுக்கு அப்புறம் இந்த பாட்டை பாடிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிருங்க. சத்தியமா இந்த விளையாட்டுக்கு நான் வரவே இல்லை. இந்த டார்லாம் ப்ரோ. இன்னொன்னு வச்சிருக்கேன், ஹீரோயினோட இன்ட்ரோ மியூசிக் வந்து டான்ஸ் ஆடணுங்கிற மாதிரி வச்சிருக்கேன். ஹீரோயினோட இன்ட்ரோ மியூசிக் டான்ஸ் ஆடணும். என்ன பாட்டு? நம்ம யோசிச்சு சொல்லிடலாம். ஹீரோயின் இன்ட்ரோ மியூசிக். யார் அக்செப்டட் முடிஞ்சிச்சு. சரி ஓகே, இது முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பயமா இருக்கு போறோம். இப்போ யார் தொடணும்? இப்போ தான் போகுது. ஆஃப்ரோ ப்ரோ நீங்களே தருங்க. கெஸ்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட். ட்ரூத் வந்துச்சுன்னா சம கேள்வி இருக்கு ப்ரோ. ஆனா கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது இருக்கு ஆஃப்ரோ போட்ட கேக்குறதுக்கு? 2 ஆப்ஷன் வச்சுக்கலாம், 2 பேர் கேட்கலாம். நீங்க கேளுங்க. நானே கேட்டுறவா?
நான் யோசிக்கணும்ல கொஞ்சம். இல்ல எனக்கு இந்த ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணது, இந்த பாட்டு பிடிக்காம தான் போட்டேன், பிடிக்காம தான் வேலை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நேம் சொல்ல வேண்டாம், சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சொல்லலாமா? இந்த பாட்டு இந்த ஆர்டிஸ்ட் Artist கூட கூட பிடிக்காம தான் நான் பண்ணேன். அது இந்தியா ஆர்டிஸ்டாவும் இருக்கலாம், லைக் மூவிஸ்ல இருக்கிற ஆர்டிஸ்டாவும் இருக்கு. ஆனா இருக்கு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. அப்ப எனக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் என்ன அப்படி ட்ரீட் பண்ணாங்க. ஓகே ஆனா ஓகே ஓகே. ஆனா இப்போ அப்படி கிடையாது. அப்ப நான் ரோஹித், அப்போ இப்ப நான் ஆஃப் ரோ. அப்ப மாணிக்கம் இப்ப பாஷா வேற level. மாஸ். உங்களுக்கு ஏதாவது இருக்கா கேக்குறதுக்கு? இது டைட்டான கேள்வி இது நீங்க கேட்டது. உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்ல, ஆப்வியஸ்லி நம்ம அப்புறம் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்ல பிடிக்காதது இருக்கும், பிடிக்காம கூட கொலாபரேஷன் இருக்கும். மூவிஸ்ல அவ்வளவுதான். ஓகே, இப்போ நானா இது ஆங்கருக்கு இல்ல எனக்கு இல்ல இல்ல தெரியல. இருக்கு. 3 பேர் ஸ்டார்டிங். டேர் மட்டும் வரக்கூடாது, ட்ரூத் வந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்ல. டேர் மட்டும் வரவே கூடாது. வந்தாதான் பிரச்சனையே. ட்ரூத் இல்ல, ட்ரூத் தான் ப்ரோ. ட்ரூத்தா வந்திருக்கா? ஓகே, ரெட் நூலை விட்டு போய் நான் வேற எங்கேயாச்சும் வேலை பார்க்கணும். சரியான கேள்வி. ஆமா, ட்ரூத் உண்மை சொல்லியே ஆகணும் ப்ரோ. ஆப்வியஸ்லி ஐயோ எப்படி இப்படி இருக்கு ப்ரோ. ஆனஸ்டா சொல்லலாம், இருந்தது ஒரு டைம்ல இருந்தது. ஓகே, வேற ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் லைக் சேனல்ல ஒரு பர்சன் இருக்கிறாங்க, அவங்க வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப வெல்விஷரா மாறிட்டாங்க. சார், ஹெட் சார், யாத்ரா சார் ரொம்ப வெல்விஷரா மாறி உன்னால முடியும்டா நீ பண்ணு அப்படி சொல்லி எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு மியூசிக் ஆல்பம்க்கு வந்து நான் உனக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீயே வந்து ரெடி பண்ணு, நீ உன்னோட டெசிஷன்ல ரெடி பண்ணு, மியூசிக் ரெடி பண்ணு, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் மியூசிக் எல்லாம் ரெடி பண்ணி ஷூட் வேற இன்னும் ஒரு ஃபியூ டேஸ்ல ஷூட் போகிற மாதிரி ஒரு செட்டப். நைஸ். ஆனால் இருந்தது ரெட் நூல் விட்டு போலான்னு இருந்தது, பட் இப்போ அது இல்ல இன்னும் ஸ்ட்ராங்கா பாண்டா கனெக்ட் ஆகுது. சூப்பர். அவர் பேரு யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாத்ரா சார், யாத்ரா. லெஜெண்ட். எனக்கு இந்த சாய் ப்ரோ கூட ஒர்க் பண்ண அந்த கொலாபரேஷன் இருக்குல்ல, இப்போ எதுக்கு நான் இப்போ அவரை பத்தி பேசுறேன்னா, ஆப்வியஸ்லி இப்போ அவருக்குமே வந்து இப்போ வரைக்குமே லைக் மேபி யங் ஏஜ் அப்படிங்கிறதுனால ஒரு ஹேட்ரேட் ஸ்ப்ரெட் பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. பாட்டு நல்லா இருக்கு, ஆனா நல்லா இல்லைங்கிற அந்த ஒரு ஹேட்ரேட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அபவுட் கூட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்ல, மேபி இதை டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம், நீங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். அவரோட ஒர்க் எப்படி இருக்கு அண்ட் இந்த மாதிரியான ஹேட்ரேட் கமெண்ட்டுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுறாரு? அந்த ஹேட்ரட் கமெண்ட்க்கு அவன் சாய் எப்படி ரியாக்ட் ஆகுறாருங்கிறது எனக்கு தெரியல. ஓகே, அதை எப்படி எடுத்துக்கிறாரு தெரியல. பட் ஆனால் எனக்கு நான் ஒரு ஆடியன்ஸா, நான் ஒரு வெளியில இருந்து பார்க்கும்போது எனக்கு இன்ஸ்பயர் ஆகுது சாய் பண்ற மியூசிக் சரி, உண்மையாவே சரி. எதுல நான் ரொம்ப ஃபர்ஸ்ட் இன்ஸ்பயர் ஆன ஒரு பாட்டுனா ஆசை கூட. அது முன்னாடியே நான் கேட்டேன், அந்த பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு நான் டேரக்டா திங்க்ல தான் ரிலீஸ் ஆக போகுது. நான் மகேஷ் ப்ரோ கால் பண்ணி, ப்ரோ இந்த பாட்டு வெளியில வந்துச்சுன்னா வெட்டி, இது ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ, எப்படி இது? ஏன்னா அந்த ஒரு ஆஃப்ரோ டான்ஸ் ஆல் எசன்ஸ் வந்து அழகா அதுல சாக்ஸோஃபோன் வச்சு அந்த சவுண்ட்ஸ் இங்க நம்ம கேட்டதே இல்லை ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இங்க கேட்டதே இல்லை. அது அவன் சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சாங் ஓகே பார்த்தா விழிவிக்கிற நிறைய சாங் எல்லாமே, அப்புறம் கண்ணுக்குள்ள எல்லா சாங்குமே சூப்பர் ப்ரோ. அது மேபி இதுதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது என்னன்னா, ஃபாஸ்டா ஒருத்தன் க்ரோ ஆகும்போது ஒரு கோவம் வரும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, ஒரு கம்பேர் பண்ணினே இருக்கிறாங்கல்ல அப்படின்னும் போது, இப்போ ஒரு பெருசா ஆல்ரெடி இருக்காரு அனிருத்னு ஒருத்தர் இருக்கும்போது அன்வான்டா எது கம்பேர் பண்றாங்கன்னே தெரியல. அவரோட சவுண்ட்ஸ், அவரோட மியூசிக், அவரோட லெகசி அவர் சூப்பரா பண்ணிட்டாரு. இவன் பண்ற போது சாய் பண்றது அது ஒண்ணு, எல்லாமே அது ஒண்ணு சூப்பரா இருக்கு, அவ்வளவுதான். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு, எனக்கு பார்க்கும்போது எனக்கு சூப்பரா இருக்கு. அது ஹேட்ரட் வர்றதுங்கிறது அது வந்து வந்துன்னு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மியூசிக்கா பார்த்தோன்னா சூப்பரா இருக்கு, வெட்டியா இருக்கு, சூப்பரா இருக்கு. சவுண்டா எல்லாமே சூப்பரா இருக்கு, கேட்க மெலோடியா சூப்பரா இருக்கு. அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனது. ராத்ராசன் கொலாபரேஷன் எப்படி? அதுல லைக் பேக்ரவுண்ட் வோக்கல்ஸ் அதுல வந்து என்ன இல்ல ஆமா, அது கொஞ்சம் என்ன ஆயிடுச்சுன்னா, மகாலிகம் ப்ரோட வாய்ஸ் டாமினேட் பண்ணிச்சு. அவரு பயங்கரமான, ஆனா அந்த பாட்டுக்கு அவரோட வாய்ஸ் தான் எனக்கும் இதுவாச்சு. போய் ரெக்கார்ட் பண்ணோம், என்னோட வாய்ஸ் வந்து அந்த வாய்ஸ்க்கு ஒரு லேயரிங்கான ஒரு எஃபெக்ட்கா அவங்க யூஸ் பண்ணி ஒரு விஷயம் அப்படி பண்ணாங்க. ஓகே ஓகே. ஸோ அது ஆனால் அந்த சாங் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி அது பண்ணது. அது எண்ட் ஆஃப் த டே வந்து மியூசிக் டைரக்டர் எப்படி யோசிக்கிறாங்கிறது இருக்குல்ல. ஸோ அதனால அது அப்படி ஆயிடுச்சு. அது ஓகே, ஒரு வோக்கலாக எஃபெக்ட் கொடுத்து ஒரு விஷயம் பண்ணி அப்படி பண்ண. நிறைய பேசுறோம், 2-3 பாட்டு கேட்டா ஜாலியா இருக்குமோ, நல்ல இப்பதான் காத்து வேற வர ஆரம்பிக்குது, கேட்டா செமையா இருக்கும். என்ன பாட்டு ப்ரோ பாடலாம்? இது மிருதங்கம்மா வச்சுக்கலாம். ஐயோ, மிருதங்கெல்லாம் செட் பண்ணிட்டு மிருதம்
இன்ஸ்ட்ருமெண்ட்ல காசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே உன்னை உன்ன தேடுது அந்த மாதிரி சம்திங் லிரிக் தெரியல, மன்னிச்சு விடுங்க. சரியான பாட்டு bro அது. ரொம்ப பிடிச்ச பாட்டு இது அது. எனக்கு பிடிக்கும். எனக்கு வந்து பழையோசை கல கல கலவன வழிகள் காற்று வீசுது, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நீங்க இப்போ சின்ன வயசுல இப்போ ப்ரோ சொல்ற மாதிரி நம்ம கேட்டு வளர்ந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, பாட்டு எந்த மியூசிக் டைரக்டரோட சாங்ஸ் அதிகமா கேட்டிருப்பீங்க? ஏஆர் ரஹ்மான். ஆமா அந்த டைம்ல பாருங்க, இப்ப நான் ஏன் யோசிக்கிறேன்னா அந்த டைம்ல எனக்கு அவ்வளவு தெரியல ப்ரோ. எந்த மியூசிக் டைரக்டர் பாட்டு கேட்பேன், ஓகே, எந்த பாட்டு எந்த மியூசிக் டைரக்டர் அப்படிங்கறதுலாம் எனக்கு இப்ப சடனா வந்த உடனே எனக்கு கேட்ட ஸ்ட்ரைக் ஆனது கேட்ட உடனே என்ன பண்ணா ஒரு கூடா சன்லைட் சிவாஜி. ஏன்னா அந்த டைம்ல எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னோட புளியாந்தோப்பு வீட்டுல இருந்தா செம்ம ஜுரம். அது என்னவோ தெரியல, அந்த பாட்டு கேட்டோன்னே எனக்கு செம்ம ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஜுரம் எல்லாம் போன மாதிரி நானே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல் ஆக்டிவா வீட்டுல ஃபுல் ஃபயர் ப்ரோ. ஸோ அந்த பாட்டு, ஸோ அதனால எனக்கு அப்படி சொன்ன உடனே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது, ஸ்ட்ரைக் ஆச்சு. தலைவன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டு அதில் இறக்கி ஒரு மாதிரி பயங்கரமா ரொம்ப. நான் வந்து ஒவ்வொரு தடவை புது ஸ்பீக்கர் வாங்கும் போதும் அந்த பாட்டு போட்டு செக் பண்ணுவோம். செம்ம பாட்டு, சரியான பாட்டு. இந்த ஒரு சில மியூசிக் டைரக்டரோட அந்த சவுண்ட் குவாலிட்டி இருக்குல்ல, அது ஒரு சில ஸ்பீக்கர்ஸ்ல எல்லாம் கேட்கும்போது ஹாரி சாருக்கு அதை சொல்லுவாங்க, ஹாரி சாரோட சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ நீங்க ஏஆர் உங்களோட சின்ன வயசு ஃபுல்லா ஏஆர் நிறைய ஆக்குபை பண்ணியிருக்காரா? ஆமா, நிறைய. ஏதாவது ஒரு பாட்டு பாடலாம் ப்ரோ, நல்லா இருக்கும் ப்ரோ, ஜாலியா இருக்கும். சடனா ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ஏதாவது பாட்டு சொல்லுங்க, ஏஆர் ரஹ்மான் சார். எங்கே எனது கவிதை. இதெல்லாம் தெரியவே தெரியாது எனக்கு. ரொம்ப போயிட்டீங்க நீங்க கதையில பின்னாடி. புதுசா போட்டதா காற்று வெளியிடையில ஒரு பாட்டு இருக்கும், சரட்டு வண்டியில மெலோடி சாங். ஐயோ இது நானே வருவேன். நினைச்சதும் ஐயோ, மனசு மயங்குதே, மனசு மயங்கிதான். சூப்பரா பாடுறல, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு இந்த வாய்ஸ், சூப்பரா செமையா இருக்கு ப்ரோ. மோகம் செவந்ததே, மோகம் செவந்ததும் இதயம் திறந்ததே, இந்த பாட்டு செமையா இருக்கும். அது காற்று வெளியிடை தான் நினைக்கிறேன். ஓகே, நான் கேட்டது இல்ல இந்த பாட்டு. சூப்பரான பாட்டு. நானும் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது இந்த பாட்டு. இந்த பாட்டு கேளுங்க, சூப்பரா இருக்கும். ராமனா மாறுன டைம், என் சீதைய தேடி நான் ஓடுன டைம், பேசாம வாடுன டைம், டூயட் பாடின ஆடுன டைம், மாடியில ஸ்டார்ஸ் கூட பேசுன டைம், என் அழகோட ஐஸ் பாய் நான் ஆடுன டைம், அது ஒரு அழகிய டைம், என் அழகோட அறிவியல் பழகுன டைம். அவ்வளவுதான். Who's that? Who's that? என் ஹார்ட்டுள்ள வெடிக்கிற ஒரு பீட்டுக்கும் காரணம் who's that? Who's that? என்ன அட்டனியா அழுற கோட்டைக்கு ராணியா மாறணும் who's that? Who's that? நம்ம ஜாலியா சுத்தின குதிரை மேல ஏறி போகணும் who's that? Who's that? நான் ராமனா நீ சீதையா மாறணும். பயங்கரம், வேற லெவல். இந்த பாட்டுல இருந்து போயிடலாம் ஒண்ணு. சேம் ஆடியோ லான்ச் நான் போல சொல்லிட்டு கேஸ் மச்சி டிவில வீட்டுல ரொம்ப ஷாக் மச்சி. சீ நம்ம விளையாடலாமா லெக் டச்சி தட்டி விட்டு சைக் வந்து கட்டி பூட்டி மைக்கியோ. நான் சொல்ற ஸ்டோரிஸ் எல்லாம் தேவையில்லாத பார்ஸ் இல்ல, தேவைப்பட்ட போவன் டாப் லக்ஸரி கார்ஸ் இல்ல, வெள்ளி காயம் கம்மி உள்ள ஊரு பட்ட ஸ்கார்ஸோட சுத்து ரெண்டாம் மாமா சைக்கோ. நான் ஸ்கூல் பச்ச டைம்ல இருந்தே ரொம்பவே நான் சைலண்ட், நோண்டி விட்டு பாக்காதீங்க ஆயிடுவேன் நான் வைலண்ட். நான் அடி மேல அடி வச்சு வந்ததெல்லாம் லக் இல்ல டேலண்ட், அது லக்கு நான் காட் லவ்ஸ் மீ ப்ரோ. நான் நேத்து முளைச்ச காலானா நான் சிலோ சைபன் ரூம்ஸ் நீ எனக்கு நான் ஓபன் பண்ண ஏகப்பட்ட ரூம்ஸ், உள்ள போனா ஷாடிஸ் இல்ல ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டேலண்டா பண்ண மாட்டேன் டீஸ் அச்சீஸ் மச்சி. சூப்பர் எவ்வளவு ஒரு மேனிஃபெஸ்டிங் இருக்கு தெரியுமா அந்த lyrics. சரியான ஒரு விஷயம் அது, பயங்கரமான மேனிஃபெஸ்டிங். ஃபர்ஸ்ட் டைம் கேட்டோனே எனக்கு பிடிச்சிச்சு. ரேரா தான் எனக்கு சில பாட்டுலாம் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போதே பிடிக்காது, எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தது. நன்றி ப்ரோ, தேங்க் யூ. நைஸ் நைஸ் நைஸ். நிறைய பேர் நான் இதை சொல்லாமன்னு தெரியல, நான் சொல்லிடுறேன், ஹர்ட்லாம் ஆயிக்காதீங்க. அதான் தலைவன். நிறைய பேர் எனக்கு அந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க, ப்ரோ உங்களுக்கு அந்த பாட்டு பிடிச்சிருக்கா? அப்ப நான் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு தல அந்த பாட்டு, ஏன்னா நான் அதை ஷேர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ரொம்ப அப்படியா எனக்கு அந்த பாட்டு பிடிச்சி எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஆனா எனக்கு அது கடைசி வரைக்கும் புரியல, எனக்கு இன்னைக்கு கூட எனக்கு அது புரியல. ஏன்னா அந்த பாட்டு எனக்கு ரொம்ப யூனிக், ரொம்ப அதாவது தமிழ்னு எடுத்து பார்க்கும்போது தமிழ்ல அது ஒரு யூனிக் சாங். இன்டர்நேஷனலா மேபி இட்ஸ் நாட் சோ யூனிக், ஆனா தமிழ்ல கண்டிப்பா அது ஒரு யூனிக்கான ஒரு பாட்டு. நான் ஒரு போஸ்ட்ல கூட நான் போய் கமெண்ட் பண்ணியிருப்பேன், தயவு செஞ்சு இந்த பாட்டை ஹிட் ஆகிடுங்களா, ஏன்னா இல்லனா நம்ம திருப்பி எல்லாருமே ஒரே டைப் ஆஃப் மியூசிக்ல திருப்பி சுத்தின்னு இருக்கோம். சேம் அதே இவர் சொன்ன அதே ஃபீலிங் தான் எனக்குமே வந்தது. இந்த பாட்டு வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிற டவுட். ஏன்னா
இந்த பீட் இந்த ஃப்ளோ இதுல சொல்லியிருக்கிற பார்ஸ் எல்லாமே வந்து நார்த்ல டெய்ஸி ஹிப்ஹாப் அங்க வந்து இந்த ஒரு ஜோன் எடுப்பானுங்க. ஆமா அவங்களோட இந்த பீட்டும் சரி, இதுல இருக்க ட்ரம்ஸும் சரி, அதுக்கப்புறம் அதுல இருக்க மெலோடியும் சரி, நான் யூஸ் பண்ற பார்ஸும் சரி. இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க, இப்போ ஆடியோ லான்ச்சும் சரி, இல்லை வேற விஷயம் ஃபேக்டா சரி, இங்க சொல்லியிருக்காங்களான்னு தெரில. ஸோ எவ்வளோ ட்ரூவாக சொல்கிறோம், என்ன நடந்தது அது உண்மையாக சொல்கிறோங்கிற ஒரு மேட்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது இந்த மாதிரி பீட்டில் இந்த மாதிரி சவுண்டிங்க்கு அது இன்னும் சூப்பராக இருக்கும், ஹிப்ஹாப்பாக இருக்கும். இந்த மாதிரி சவுண்டிங்கில் இங்கே வந்தது இல்லைல்ல. இந்த மாதிரி ஒரு டெய்ஸியான ஒரு தமிழ் ஒரு ட்ராக் வந்து இங்கே இருந்ததில்லை, வந்ததில்லை. ஸோ அது மேபி அது 100% அப்படி எனக்கு ஸ்டார்டிங்லேயே ஃபீல் ஆச்சு. இது வந்து இப்படி எடுத்துப்பாங்க, இப்படி எடுத்துப்பாங்க. பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன பாருங்க, எனக்கு இந்த சாங் பிடிக்கும் போது இப்படி தான் வரணும்னு யோசிச்சு நான் பண்ணேன். ஸோ அதனால எனக்கு அது ஒரு ஹாப்பி, அது ஒரு ஜோன். இப்போ நெக்ஸ்ட் சாங் அதே ஒரு ஜோன் தான். எனக்குமே அதான், நான் ஃபர்ஸ்ட் வெறும் ஆடியோவா கேட்டேன் அந்த பாட்டு. ஆடியோவா கேட்டபோது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன ஒரு பஞ்சாபி பாட்டு மாதிரி இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி எனக்கு பிடிச்சிருக்கு அந்த மேட்ரு. அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு ஏதோ வீடியோ வருது போல. அந்த வீடியோல அந்த டான்ஸ் ஸ்டெப் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது, ஓ எனக்கு வேணும்ட்டே பண்ணிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு அது. அவங்க அந்த ப்ரொடியூஸ் பண்ணிருந்த பாய்ஸ்மே சூப்பர். ஃபாக்ஸ் லைக் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீம். என்சிதையும் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, சிக்கமாவும் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, இதுவும் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இன்னும் ஒரு சாங் பண்ணி வச்சிருக்கோம், அதுவும் சூப்பரான ப்ரொடியூசர்ஸ் ப்ரோ. 2 பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சின்ன வயசு படம் வேற அவங்களுக்கு ரிலீஸ் ஆகும், பரிமளானுக்கு ரிலீஸ் அவங்க தான் பண்றாங்க. நைஸ். வாட்சா சாங் அவங்க ரீசெண்டா போயிட்டு இருக்காங்க அவங்களோடது. நைஸ், சூப்பர் டீம். அவங்களும் பயங்கரமா வெடிப்பாங்க. சூப்பர் ப்ரோ, ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம். ஒரு கேம் ஒன்று போட்டுடலாமா? நான் சீக்கிரம் முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இல்லை டீம், வாய்ப்பே இல்லை. இப்ப பாருங்க என்னது ஷஃபிள் கொடுங்க. என் கார்டு உங்களுக்கு, உங்க கார்டு. ஷஃபிள் என்னன்னா இது போட்டேன்னா எல்லாரும் இருக்க கார்டும் கொடுத்துட்டு ஷஃபிள் பண்ணி திருப்பியும் போடணும். அவர் வின் பண்ணிட்டார் மேட்ச். நீங்க எந்த கலர் போட்டாலும் நம்ம வின். ஆமா, பவர் கட் இல்லையா அவங்கட்ட? ஆமா, இது போடலாம். இது வந்து போட்டு ஸ்பெஷல் கார்டு லாஸ்டா போட கூடாது ரூல் இருக்கு. அப்படியே இருக்கா? +4ல கூட லாஸ்ட் போட்டு முடிக்கலாம். ஆமா, அப்படி போட கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. சோ இந்த ரூல் சொல்லாத காரணத்தினால இந்த ரூல் இருக்கு. எங்க கேம்ல ரூல் பிரேக் பண்ணப்படும். சூப்பர். நீங்க வின் ப்ரோ, நீங்க வின். உங்ககிட்ட தான் கம்மி கார்டு இருக்கு, நீங்க தான் தோத்துறீங்க. அப்பனா டாஸ்க் தரணும். இல்ல இது ஓகே, அந்த சம்பிரதாயப்படி ஆங்கர் என்னைக்கு டாஸ்க் பண்ண மாட்டாரு. ஓகே, வந்தவங்க டாஸ்க் அத நம்ம மாத்தலாம். நம்ம வந்து நியூ ஜெனரேஷன். நான் சூப்பர் கேள்வி கேக்குறேன், அதுக்கு ஒரு பதில் நீங்க சொல்லுங்க. ஓகேயா? சரி, ஐயோ என்ன கேள்வி கேட்க போறாருன்னு தெரியல. சரி, ஓகே. உங்களுக்கு நான் ஒரு 4 கேள்வி கேக்குறேன், 4க்குமே நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல ப்ரோ, எல்லாமே ஒரே கேள்விதான். அது ஒரு 4 கேட்டகரி. எனக்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு ரிவர்ஸ் கார்டு ரிவர்ஸா? உங்களுக்கு பிடிக்காத ஒரு மியூசிக் டைரக்டர் சொல்லுங்க. வாய்ப்பே இல்ல. இண்டஸ்ட்ரியில இருந்து போனீங்கன்னா எப்படி என்னைக்கு இருந்தாலும் நாங்க போய் நின்னுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. சரி, அப்ப உங்களுக்கு கஷ்டமா தான் கேட்கணும், நீங்க ஆன்சர் பண்ணணும். ஐயோ, நீங்களே ஒரு டஃப்பான ஒரு கேள்வி ஒன்று. நீங்க இன்டர்வியூ இந்த மாதிரி எடுக்கும்போது ஏன்டா இவங்களுக்கு எல்லாம் எழுதுறோம் அப்படின்னு ஃபீல் ஆனது யாரு ஒன்னு சொல்லிதான் ப்ரோ. ஆர்டிஸ்ட் நேம் ஆப்வியஸ்லி சொல்ல முடியாது, நிறைய இருக்கு. அத நீங்க டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா எங்களுக்கு எப்படி கன்வே பண்ணுவீங்களோ பண்ணுங்க. அது புரிஞ்சிக்கிறவங்க புரிஞ்சிக்கிட்டோம், புரியாதவங்க புரிஞ்சிக்க வேணாம். ஓகே, பாரு எப்படி வேர்க்குதுன்னு. ஆமா ப்ரோ, ஆரம்பத்துல இருந்து வேர்க்குது. இதுக்கு சொன்ன உடனே இன்னும் படபடன்னு வருது. ஆப்வியஸ்லி இருக்கு. ஒரு ஹீரோ
நல்லா தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரிஞ்ச தெரிஞ்ச ஒரு hero. ஹீரோ தான். அவரோட படத்துக்கு நம்ம தான் வந்து ப்ரொமோஷன்ஸ் எடுத்திருந்தோம். அதுக்காக கோயம்புத்தூர்ல கூப்பிட்டு போயிட்டு ஒரு மால்ல வந்து ஷூட்டு 3 மணி நேரம் எங்களுக்கு டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. கரெக்டா அவர் கொடுத்த டைம் வந்து 40 நிமிஷம். 3 மணி நேரத்துக்கு நம்ம பிளான் போட்டு அதுக்கான பேமெண்ட்லாம் இது பண்ணி பயங்கரமா இது பண்ணி வச்சிருந்தோம். இல்லை எனக்கு ஒரு மாதிரி பயங்கர டயர்டா இருக்கு, என்னால இங்கேருந்து உட்கார முடியாது. எங்க சென்னையிலேருந்து நம்ம கோயம்புத்தூருக்குள்ள எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துட்டு போயிட்டு பண்ணிருக்கோம். என்னால ஒரு நேரம் தான் இருக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. அங்க கொஞ்சம் ஆட்டிடியூடாகவும் கொஞ்சம் பிஹேவ் பண்ணாங்களா. ஒரு ஹீரோ பழக்கப்பட்ட ஹீரோனா நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் புரியுற மாதிரி தெரியற மாதிரி புரியுற மாதிரி தெரியற மாதிரி கோயம்புத்தூர் லைட்டான மால் ஒரு hint. அப்படின்னு லைட்டான ஒரு ஹிண்ட். எல்லாம் போய் பாத்துக்கோங்க. கோயம்புத்தூர் மால் ஏதோ அவர் ஹீரோ வந்து எனக்கு இப்ப தெரியல. பயங்கரமான ரைசிங் ஸ்டாரா இருக்கிறாரு. Okay. ஃபியூச்சர்ல பயங்கரமா வெடிப்பாரு, அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. ஆஃப்ரோ ப்ரோ அவர் கூட ப்ரோ யாரு தெரிஞ்சிரும் ப்ரோ இது. ப்ரோ அவரு கூட ப்ராஜெக்ட் பண்ணிருக்காரு. ஐயோ பாத்தீங்களா பதட்டத்துல என்னென்னமோ நடக்குது. ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ நான் படிச்சு முடிச்ச ஒரு உள்ளூர் இருக்காய். ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ நான் என்ன பண்ற எனக்கே தெரியல. ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஒரு கத்தி வாங்க கூட காசு இல்ல. ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ நம்ம காசு இல்ல கையில. We love Homestay, a touch of love in every stay. Kids and family கூட time spend பண்ண, friends கூட weekend spend பண்ண ஒரு perfect-ஆன homestay. For booking, www.welovehomestay.com. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Super Sunday vandachi. Giriya's Super Sunday sale.